அன்பு நேயர்களே வணக்கம். நாளை தினம் அற்புதமான தினம், குருவாரம், பிரதமை, யுகத்தினுடைய தோற்றம் நிகழ்ந்த ஒரு நாள். நம்முடைய பூலோகம் இந்த நாளில்தான் தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. யுகத்தின் ஆதி நாள் என்பதால் இந்த நாளை உகாதி திருப்பண்டிகையாக கொண்டாடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. யுகத்தினுடைய ஆதி இந்த நாளில்தான் நான்முக கடவுள் எம்பெருமானினுடைய ஆணைக்கு இணங்க இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். அதனால் தோற்றத்துக்குரிய நாள். அதனால் எந்த காரியத்தையும் தொடங்குவதற்குரிய நாள் என்று உகாதி பண்டிகையை மிகவும் அற்புதமாக சொல்லுவார்கள். இது நம்முடைய தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற இடங்களிலெல்லாம் எப்படி மலையாளத்தில் அந்த தேசத்தினுடைய பண்டிகை, அந்த ஜெயந்தியை எப்படி கொண்டாடுகின்றார்களோ, இந்த வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவது போல யுகாதி பண்டிகையை இவர்களெல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். நவராத்திரியிலேயே 4 நவராத்திரி இருக்குது. அதில் வசந்த காலத்திலே உள்ள நவராத்திரி, அதனால் வசந்த நவராத்திரி இன்றைக்கி ஆரம்பித்து நவமி வரைக்கும். என்ன பெரிய விசேஷம்னா, இந்த சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி நவராத்திரி என்பது விஜயதசமியோடு முடியும். ஆனால் இந்த வசந்த நவராத்திரிங்கிறது ராம நவமியோடு முடியும். அதனால் வைஷ்ணவத்தில் ராம நவமிக்கும் வசந்த நவராத்திரி உற்சவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. புதிய ஆண்டினுடைய தொடக்கம் என்று யுகத் தொடக்கத்தை சொல்லுவார்கள். இந்த பங்குனி அமாவாசை சுக்லபட்ச பிரதமையிலே தான் பிரம்மன் உலகத்தை படைக்க தொடங்கினான். அதனால் பார்த்திங்கன்னா பஞ்சாங்க படனம் இதில் ரொம்ப முக்கியம். இந்த நாளில் என்ன பண்ணணும்னா, தை மாதத்தில் பஞ்சாங்கமெல்லாம் வந்திருக்கும். அந்த பஞ்சாங்கத்துக்கு மஞ்சள் பூசி நாளைக்கு பெருமாள் முன்னாடி வச்சு இந்த பஞ்சாங்கத்தினுடைய திதிவார யோகங்களை, பஞ்ச அங்கங்கள், இதை படிப்பது ரொம்ப விசேஷமானது. பல ஊர்களிலே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்க படனம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். தெலுங்கு பேசுகின்ற மக்கள் உகாதி பண்டிகை அன்று பஞ்சாங்கத்தை வைத்து படனம் செய்வார்கள். திருப்பதியில் பார்த்திங்கன்னா இந்த புது பஞ்சாங்க ஆஸ்தானத்தில் பெருமாள் உட்கார வச்சு அந்த பஞ்சாங்கத்தை தினசரி பஞ்சாங்க படனம் உண்டு என்றாலும் கூட அந்த பஞ்சாங்க படத்தினுடைய தொடக்க நாளாக இந்த உகாதி திருநாளை கொண்டாடுவார்கள். வீடு தூய்மைப்படுத்தி மாவிலை தோரணங்களை எல்லாம் கட்டி அலங்காரம் செய்து புதிய பஞ்சாங்கத்தை வச்சு உகாதி பச்சடின்னுட்டு ஒன்று நாளைக்கு பண்ணணும். உகாதி பச்சடி என்றது அந்த நாளைக்கே உரிய விசேஷமான ஒரு பொருள், உணவுப் பொருள். ஏன்னா நமக்கு 6 விதமான சுவைகள் நாளைக்கு சேர்த்துக்கணும். வாழ்க்கையில் 6 விதமான சுவைகளும் இருக்கும். வேப்பம்பு ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கணும். அது கசப்பை கொடுப்பது. ஏன்னா வாழ்க்கை என்பது எப்பயுமே சந்தோஷமாக இருக்காது, சில விதமான உணர்வுகள் வரும். அதுவும் உடம்புக்கு நல்லது தான். அடுத்தது வெல்லம். வெல்லத்தை பச்சடியில் சேர்த்துப்பாங்க. அது இனிப்பை கொடுப்பது, மகிழ்ச்சியை தருவது. அடுத்தது கொஞ்சம் புளி, அந்த புளிப்பு சுவை, அதை சேர்த்து கொள்வார்கள். புளிப்பு சாப்பிட்டவனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்களை எல்லாம் இழுத்து அப்படியே ஆ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆச்சரியத்தை குறிப்பது. 4வது மிளகாய். மிளகாய் போட்டவொடனே காரம், கண்ணில் ஜலம் வரும், அது கோபத்தை குறிப்பது. உப்பு என்பது உவர்ப்பு சுவை, அது ஒரு உணவினுடைய சமநிலையை பேணுவது. உப்பு குறைந்தாலும் காண்பித்துவிடும், உப்பு அதிகமானாலும் உப்பு கரிக்கும். அப்போ உப்பு குறைந்தால் சுவை குறையும், உப்பு அதிகரித்தாலும் சாப்பிட முடியாது. அப்போ அந்த உணவு மிகுந்த சுவையுடன் சமநிலை பேணுவதற்கு அந்த உப்பு என்பது உதவும். அது தன்னை கரைத்து கொண்டு அந்த சுவையை தரும். உப்பு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காயை கண்டுபிடிக்கலாம், ஒரு மிளகாயை கண்டுபிடிக்கலாம், ஒரு மிளகு கண்டுபிடிக்கலாம். ஆனால் உப்பு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. தன்னை கரைத்து கொண்டு உயர்வை தரும். அதே மாதிரி மாம்பழம், அது ஒரு அற்புதமான சுவை, துவர்ப்பு. இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு பச்சடி செய்வார்கள். அதற்கு உகாதி பச்சடி என்று சொல்லுவார்கள். நாளைக்கு இந்த பச்சடியை செய்து படைத்துவிட்டு குடும்பத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். பஜனை, நாம சங்கீர்த்தனம் இவற்றையெல்லாம் செய்யலாம். இந்த பஞ்சாங்க படனம் என்பது திருமலையில் ரொம்ப விசேஷம். பெருமாள் ஆஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த புரோகிதர்களெல்லாம் பஞ்சாங்க படனம் செய்வதை கேட்பார்.
அந்த பஞ்சாங்க படனத்துக்குன்னுட்டு நிறைய சேவார்த்திகளெல்லாம் வந்து உட்கார்ந்து இதை கேட்பார்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, நமக்கு என்னென்ன விதமான நன்மைகளெல்லாம் ஏற்பட போகின்றன என்பதை பஞ்சாங்கத்தை வைத்து படிப்பார்கள். நம்ம வீட்டை நல்லா தூய்மைப்படுத்தி கோலம் போட்டு இந்த பச்சடி பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணி பெருமாளுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை மஞ்சள் பூசி வச்சு படைச்சி அந்த நாளும் கிழமையும் படித்து விட்டு, திருமலையப்பனுக்கு இது ரொம்ப விசேஷமான நாள் என்பதனாலே அந்த திருமலையப்பனுடைய ஒரு பாசுரத்தை நாளை பாராயணம் செய்வது ரொம்ப சாலச் சிறந்தது. அந்த பாசுரம் என்ன பாசுரம்னுட்டு பார்ப்போம். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியினுடைய 9வது பாசுரம். 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி 9வது பாசுரம். என்ன அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க. மூப்பு ஓயும் பிறப்பு ஓயும் இறப்பு ஓயும் பிணி ஓயும். இல்லையா? ஏன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டம், வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியுள் உறங்கி போகும் நின்றவை 15 பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்னட்டு தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையிலே பாடியிருக்கிறார் இல்லையா? அதே வேற ஒரு விதமான கோணத்திலே பாடுகின்றார் நம்மாழ்வார். மூப்பு பிறப்பு இறப்பு பிணி, மனிதர்கள் படுகின்ற துன்பம், இவற்றையெல்லாம் கீழே தள்ளி இல்லாதவாறு செய்வான். யாரு? திருவேங்கடத்து ஆயன். கண்ணனம்பெருமான் தான் அந்த திருவேங்கடத்தில் நின்று கொண்டிருக்கிறாராம். ஆயன் என்று சொல்லுகின்றார். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. நெஞ்சத்தாலும் வாயாலும் அவனுடைய திருவடி மலர்களை ஒவ்வொரு நாளும் போற்றுகின்றவர்களுக்கு என்ன நடக்கும்? மூப்பு இருக்காது, பிறப்பு இருப்பாது, இறப்பு இருக்காது, பிணி இருக்காது. இவையெல்லாம் இல்லாதபடிக்காக செய்வான் திருவேங்கடத்து ஆயன் என்று நம்மாழ்வார் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை மனதாலே நிம்மதியாக அந்த தீபாராதனை காண்பிக்கும் போது மனதிலே சொல்லி வாயாலே சொல்லி பிரார்த்திக்க நமக்கு சகல விதமான நலன்களையும் அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் செய்வான். ரொம்ப அற்புதமான நாள் நாளைக்கு. குருவாரமாக இருக்குது. உகாதி பண்டிகை கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த வழக்கம் நமக்கு இல்லைனாலும் கூட நாளைக்கு பஞ்சாங்கத்தை பெருமாள் முன்னாடி வச்சு இந்த பாசுரம் விளக்கேற்றி சொல்லி முடிஞ்சால் இந்த அறுசுவை உணவு 6 விதமான சுவை, கசப்பு இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு, இந்த அறுசுவை ஒரு பச்சடியையோ ஒரு ஏதாவது ஒரு கலவையையோ நீங்கள் வைத்து படைத்து எம்பெருமானை தீபாராதனை செய்து வணங்கி வழிபட்டால் சகல விதமான சம்பத்துக்களும் உங்களுக்கு வற்றாமல் கிடைக்கும்.